இப்போ விஜய் 2 மாதம் ஆச்சு ஏற்றுக்குறோம். எங்களுக்கு ஒரே கோரிக்கை டாஸ்மார்க்கை சுத்தமாக அறவே நிப்பாட சொல்லுவாங்க. அது செஞ்சால் அவருக்கு பெரிய கும்பிடு எங்களுக்கு. கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய வேணாம். பொதுமக்கள் சம்பாதிக்கிற காசு அவங்களே கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருவாங்க. நிச்சயமாக நல்லா இருக்கும், எல்லாரும் குடும்பம் நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும் செய்ய சொல்லுங்க விஜய் சாரா. அது ஒன்று போதும் எங்களுக்கு. உண்மை எல்லாரும் குடும்பம் அவங்க குடும்பம் சம்பாதிக்கிற காசு ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு போகும்போது எந்த குடும்பத்துக்கும் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. டாஸ்மார்க் இருக்கனால தான் 1000 பிரச்சனை நடக்குது. அதை மட்டும் கவர்மெண்ட் அறவே நிப்பாட சொல்லுங்க. அது ஒன்று போதும் எங்களுக்கு. முதலமைச்சர் விஜய் சார் இருக்காங்களா, அவங்களோட ஆட்சியை பற்றி? அவரோட ஆட்சியை பற்றி என்ன கருத்துன்னா, கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது. அது அப்படியே தொடர்ந்து நல்ல முறையில் போனால் போதும். அது ஒரு பக்கம் சார்ந்து யாரையும் பழிவாங்கல் மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மக்களுக்கு பலன் தர மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக அவங்க இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நாங்கள் நினைக்கிறது. விஜய் வந்திருக்கிறாரு, இது நல்லா இருக்குது. இந்த ஆட்சி நல்லா இருக்குது. இன்னும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். போக போகத்தான் இவர் ஆட்சி எப்படி இருக்குது, நல்லா அடுத்தடுத்து இவரே வருவாரா என்னங்கிறது இவர் செய்கிற செயல்களை பொறுத்து தான் இருக்குது. பொழுது முதலமைச்சர் இருக்கிறாரு, நல்ல முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் போகிற காலத்தில் நல்ல முறையாக தான் வரும் எங்களுடைய எதிர்காலம். பொதுமக்கள் நல்லபடியாக நம்புகிறாங்க. இதுவும் இதே மாதிரி நீடிக்கும், சிறப்பாகவும் வரும். ஆனால் நல்ல முறையாக நடத்தினா உயரும் புகழும் கூடும். எனக்கு நல்லா தான் இருக்குது. அவங்க ஆட்சி நல்லா தான் இருக்கும். முதல்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த கார்னர்ல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே கொஞ்சம் அமைதியாக இருந்தவங்க கூட இப்போலாம் நல்லா ஆக்டிவாக பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் பசங்க அந்த பஸ்ஸில் தொங்கிக்கிட்டே போனாங்கன்னு வைங்களேன். பஸ்ஸை நிப்பாட்டி அந்த பசங்களை இறக்கி அவங்க நல்லா பண்ணுறாங்க. சிங்கப்பெண் படையும் நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. நாங்கள் நைட்டு இங்கே வேலை விட்டு போகும்போது முதலையெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்களே. இப்போ எங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் தான் போகிறோம். நாங்களாம் 8, 8:30 தான் வேலை விட்டு போகிறோம். ஆனால் நல்லா தான் இருக்குது. மது இப்போ அதை மட்டும் கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும்னு வைங்களேன். கொஞ்சம் ரவுண்ட்ஸ் வரலான்னு வைங்களேன். அங்கங்கே இருக்கதான் செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ ஒயின்ஷாப் வெளியெல்லாம் இருக்கதான் செய்யுது. கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணாருன்னா பெண்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். இங்கே எல்லார் வீட்லையும் குடிக்கிறவங்க இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க வைக்கிறாங்க. கொஞ்சம் குறைக்கலாம். அவர் நினைச்சாருன்னா குறைச்சிடலான்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இன்னும் டைம் கொஞ்சம் குறைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நைட் நேரம் நாங்கள் நிம்மதியாக போயிடலாம். இவங்க குடிச்சோன்னே அடுத்து அங்கிட்டு தானே வராங்க. அந்த தான் கொஞ்சம் குறைச்சாருன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஒயின் ஷாப்பு மாற்றினது இப்போ நல்லது தான். ஒயின் ஷாப்பை இப்போ மாற்றினார், அது நல்லது தான். இப்போ திருப்பி என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெப்பத்துக்கு தண்ணி வரணும் மெயின். அதுதான் மெயின். அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? அவர் ஆட்சி நல்லா தான் இருக்குது. 2 ஆட்சியிலையும் அவங்க ஆளுங்கட்சியிலையும் எதிர்கட்சியிலையும் ரொம்ப 1991 ரொம்ப ஊழல். இவர் ஆட்சி பரவாயில்ல, நல்லா இருக்குது. பொதுமக்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. எந்த இதுவும் கிடையாது, பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க, நீட்டாக இருக்காங்க. பயப்படாமல் இருக்கலாம். அவர் ஆட்சியில், அவங்க ஆட்சியில் சொல்ல முடியாது. 2 ஆட்சியிலையும் ஊழல் நடந்தது. தெரிஞ்சு இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 60 வருஷம் ஆச்சா? திராவிட கட்சி 60 வருஷம் ஆச்சு. ஆட்சிக்கு 55 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ அந்த 55 வருஷமாக கெடுத்து வச்சுருக்காங்க, ஒன்றா கெடுத்து வச்சுருக்காங்க. அதில் போதை பெரிய மாற்றத்தை உண்டாகிடுச்சு. இப்போ இளைஞர்கள் மத்தியில் போதை தான். இந்த போதை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் இந்த பாலியல் தொல்லை இதெல்லாம் மாறும். அதே மாதிரி இதை பூரா திருத்துறதுனா உடனே முடியாது. நீங்கள் 60 நாள்லேயே தலைகளாக நின்று உலகத்தை நம்ம தமிழ்நாட்டை திருத்த முடியாது. குறைஞ்சது 15 வருஷம் ஆகும். 15 வருஷமும் விஜய் கட்சி இருக்கணும், 15 வருஷமும் இருக்கும், 15 வருஷமும் கண்டிப்பாக ஜெயிக்கும். இதுதான் என்னோட இது. அப்படி இல்லை கூட இப்போ திராவிட கட்சிகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு அண்ணாடிஎம்கே காலியாயிரும். அடுத்த எலெக்ஷன்லாம் அண்ணாடிஎம்கே இருக்காது, சுக்குநூறாயிரும். அதுக்கு அடுத்து டிஎம்கே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதுவும் இருக்காது. அப்போ வேற வரும். அண்ணாமலை இருக்கான், விஜய் இருக்கான், அது மாதிரி இளைஞர்கள் கைக்கு போயிடும். அப்போ திருந்திடும் தமிழ்நாடு. விஜய் ஆட்சி என்னை பொறுத்த வரைக்கும், விஜய் ஆட்சி 60 நாளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. முதல்ல லஞ்சம் இல்லை, இப்போ உடனே திருத்த முடியாது லஞ்சத்தை. ஏன்னா அரசியல்வாதி மட்டும் லஞ்சம் வாங்கலைங்க, அரசு ஊழியர்களும் வாங்கியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் தான் இந்த அரசியல்வாதிகளை கெடுத்தது. அதனால் மாற்ற முடியாது. கண்டிப்பாக அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்கள் மாறுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறேன், 10 பேரை டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ மாறும் கண்டிப்பாக.